So as I said just now, there are two ways of finding inverse of a matrix. One formula method. A inverse equal to 1 by dependent of A into adjoint of A, that we know very well. But second method is Gauss-Jordan method. Gauss-Jordan method of finding inverse of a matrix. Okay, so let us see what is the algorithm involved in this method. First, let us take the given matrix to be A. Let us take the given matrix to be what? A. Mathematician Gauss tells us you start with the augmented matrix. You start with the augmented. Augmented means expanded matrix. That is A bar IN. A bar what? IN. Which means we need to take the given matrix as such A, then put a bar, take identity matrix. Then apply a finite number of elementary row operations. Row operations you know very well. What are the row operations you got? Any row, that is Ri, can be interchanged with any other row, Rj. எந்த ரெண்டு row வேணும்னாலும் interchange பண்ணிக்கலாம். Next, any row can be multiplied with a non-zero constant. With a non-zero constant. ஒரு row ஒரு particular நம்பரால multiply பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா multiply பண்ணிக்கலாம். பட் அந்த நம்பர் என்ன இருக்க கூடாது? ஜீரோ இல்லாத நம்பரால multiply பண்றதுனா பண்ணிக்கலாம். மூணாவது ஆபரேட்டர் என்ன? elementary row operator. Ri can be written as Ri plus k into Rj. Here also k should not be 0. இதுக்கு மீனிங் புரியுதா? Ri என்ற ரோ இருக்கு, அதே ரோ தான் இருக்கு, அந்த ரோ கூட வேற ஒரு ரோவை k வால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாம். முதல்ல சொன்னது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க என்ன செய்யலாம்னா ஒரு பர்டிகுலர் ரோவை மல்டிப்ளை பண்ணிட்டு கான்ஸ்டன்டால அதை வேற ஒரு ரோ கூட ஆட் பண்ணலாம். இந்த மூணு டைப் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் தான் இருக்கு. இதை நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் பண்ணிக்கோ. ஃபைனல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 10 முறையோ 15 முறையோ 20 முறையோ சார் எது வரைக்கும் சார் பண்றது, எது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா this becomes in the form of in into b. in into what? அதை அப்ளை பண்ணிட்டே வாங்க. இதுல ஏதோ மாத்தி மாத்தி அப்ளை பண்ணிட்டே வாங்க. இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் எங்க வந்துடணும்? லெஃப்ட்ல வரணும். இங்க ரெண்டாவது தான் இருக்கு, ரைட்ல தானே இருக்கு. இது எங்க வர வைக்கணும்? இங்க வந்துடணும். இங்க சம்திங் ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். அந்த மேட்ரிக்ஸ் தான் A ஓட இன்வர்ஸ். Here B is nothing but what? A inverse. இவ்வளவுதான் ஐடியா. given மேட்ரிக்ஸ் ஏன் எடுத்துக்கோ. A bar I இருந்து ஆரம்பிங்க. அந்த எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்ணிட்டே வாங்க. எது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டே இருக்கணும்? அந்த செகண்டா இருக்கிற ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்டா வர வரைக்கும் அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்துல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து A inverse. இதுதான் ஓவரால் பிக்சர். நீங்க கேட்ட சவுண்ட் நான் போறேன். So example 1.20. Find the inverse of the non-singular matrix A 0, 5, minus 1, 6 by Gauss-Jordan method. So given matrix is A, which is 0, 5, minus 1, 6. So what is the step we need to start with? What is the step that we need to start with? A bar I2, because it is the matrix of order 2, 2 by 2. Okay. What is A? 0, 5, minus 1, 6. Bar identity matrix of order 2, 1, 0, 0, 1. Okay. எப்பவுமே இந்த டயகனல் இருக்குல்லமா, அந்த டயகனலை பாக்ஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோ. டயகனலை பத்தி கவலையே படாத. இப்போ இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும் அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகணும்? 0 ஆகணும். இந்த இடம் என்ன ஆகணும்? டயகனல் ஃபுல்லா என்ன ஆகணும்? 1 ஆகணும். அதான ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸோட கேரக்டர். ஐடென்டி மேட்ரிக்ஸோட கேரக்டர் என்னன்னா
நான் டயகனல் ஃபுல்லா 0 ஆயிடணும், டயகனல் ஃபுல்லா என்ன இருக்கணும் 1. சோ டயகனல் கடைசியா மாத்திக்கலாம், ஒண்ணு அது ஈஸி. மத்த இடங்கள்ல 0 ஆக்கலாம். சொல்லுமா அம்மா, இங்க 0 வரணுமா? பட் நமக்கு இங்க 0 இருக்குல்ல, இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்ல, நமக்கு தான் ரோ ஆபரேட்டர் இருக்கு, ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணா 0 அங்க வந்துருமா? Go for it. So R1 interchanges with what? R2. அப்ப R2 ஃபுல்லா மேல போடுங்க. -1 6 0 1. R1 ஃபுல்லா கீழ எடுத்துட்டு வாங்க. 0 5 1 0. பார் போட்டுக்கோ. இத பாக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு இடம் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எங்க 0 வர வைக்கணும்? இங்க 0 வரணும்ல, இந்த இடம் நமக்கு 0 ஆகணும். இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க? ஒன்னு இதை -6 மாத்தணும். இங்க +6 தானே இருக்கு, இங்க என்ன 6 வரணும்? -6 வரணும். ஆனா 5th டேபிள்ல 6 வருமா? 5 1s are 5, 5 2s are 9. இப்படி போயிட்டே இருக்கும், நமக்கு 6 வராது. இந்த மாதிரி சமயத்துல என்ன செய்யணும்? மாத்தி மாத்தி மல்டிப்ளை பண்ணுங்க. 5 ஆல இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 6 ஆல இதை மல்டிப்ளை பண்ணுங்க. so that 5 6 are 30 அங்க வரும், 6 5s are 30. then subtract them. 30 minus 30 will become what? 0. so நான் இங்க தான் 0 வரைக்க போறேன், அது R1ல தான் இருக்கு. R1 எப்படி மாற போகுதுன்னா 5R1 minus 6R2. can you understand? இந்த 5 அங்க போடுறேன், இந்த 6 அங்க போடுறேன், ரெண்டு என்ன செய்யறேன்? சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சோ இது அப்படியே மைண்ட்ல பண்றவங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும், ரஃப் ஒர்க் வாங்க. R1 ஃபுல்லா 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 1s are 5, 5 6 are 30, 5 0s are 0, 5 1s are 5. R2 ஃபுல்லா -6 ஆல பண்ணுங்க. -6 into 0 0, -6 into 5, -6 into 1, -6 into 0. now add these two rows. It certainly implies that -5 0 -6 5. You just carry these elements over here in R1. -5 0 -6 5. No change in R2. So take the elements of R2 as such. 0 5 1 0. So students, here you see that half of the job is done. That is making non-diagonal elements as 0. That work is over. What is the next part that we have to focus on? ஒன்னு வரணும், கார்னர்ல என்ன வரணும்? That work is very simple. அங்க என்ன நம்பர் இருக்கோ அதனால டிவைட் பண்ணிடு, அவ்வளவுதான், ஒன்னு வந்துரும் நமக்கு. so R1ல 1/-5 R1. ஆமா, இங்க -5 தானே இருக்கு, 1/-5 ஆல மல்டிப்ளை பண்ணா 1 ஆயிடும். சொல்லுங்க, -5/-5, 0/-5, -6/-5, 6/5, minus cancel ஆகும், 5/-5, -1. புரிஞ்சுதா? R2லயும் அந்த ஒர்க் நம்ம பண்ணணும். இங்க +5 இருக்கு, அது 1 மாறுங்க. அப்ப 5 ஆல டிவைட் பண்ணுங்க. R2 becomes 1/5 R2. 0/5, 5/5, 1/5, 0/5. பார் போட்டுங்க. ஓவர்மா. நான் பிகினிங்ல சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்ணிட்டே வரணும். எது வரைக்கும்? ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஐடென்டி மேட்ரிக்ஸ் லெஃப்ட்ல வந்துடணும். வந்துருச்சா? ஒர்க் இஸ் டன், ஒர்க் இஸ் ஓவர். சோ இங்க இருக்கிறதா என்னது? A. அத Bன்றது என்னது? A இன்வர்ஸ். அவ்வளவுதான். therefore A inverse is nothing but 6/5 -1 1/5 0. Clear? That's it. Answer can be left at this stage, or you can take 1/5 outside commonly. 1/5 எடுத்துருங்க. அப்ப 1/5 எடுத்தீங்கன்னா 6, இங்க 1, இங்க -5 0. இதாம ஆன்சர். This is a 3 mark question. இதே நீங்க 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அது 5 மார்க். 3/3 ஒரு சம் போட்டுமா? ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா 2/2 வரப்ப 2 எலிமெண்ட் தான் நம்ம 0 ஆகணும். 3/3 வரப்ப மேல 3 எலிமெண்ட் வரும், கீழே 3 எலிமெண்ட் வரும். 6 elements வரும். So 5 mark. ஒரு சம் நம்ம
நீங்க காட்டணும் டீசன்ட் அக்ஷன். ஓகே see exercise 1.2 ல இதுக்கு அடுத்த சமயம் நான் போறேன். இப்போ நான் பண்ணது எக்ஸாம்பிள் சொன்னேன். Exercise 1.2 third la third. Third sum la third subdivision. So we need to find the inverse of the matrix 1 2 3 2 5 3 108 by Gauss-Jordan method. So as usual manner, let us take the given matrix to be A. நீங்க தான் ரிப்ளை பண்ணணும். நான் क्वेश्चन கேட்பேன், கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க. So tell me what is the step we have to start with? ஆரம்பிக்க வேண்டிய ஸ்டெப் என்னமா? சொல்லுங்கம்மா. A bar Gauss-Jordan மெத்தட்னால A bar IN என்னன்றது ஆர்டர் 3/3. What is A? 1 2 3 2 5 3 108 bar identity matrix 1 0 0 0 1 0 0 0 1. Okay students, as I explained in the previous problem, no need to take any worry about the diagonal elements. Round it up, just round it up. We need to make the remaining entries as 0. இந்த 3 இடம் 0 ஆகணும், அந்த 3 இடம் 0 ஆகணும். ஓகே பா, யாரோ போடுங்க. ஃபர்ஸ்ட் இங்க 0 ஆக்கலாமா? அம்மா இத 0 ஆக்கலாமா? இங்க +2 இருக்கு, அப்ப அங்க என்ன இருக்கணும்? -2 இருக்கணும். அப்ப -2 ஆல மல்டிப்ளை பண்ணா -2 வரும்ல. அப்போ R2 ல 0 வர வைக்க போறோம் நானு. R2 becomes R2 - 2R1. am I correct? பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கோ. சைடுல அந்த வர்க் பண்ணிடலாமா? இல்ல மைண்ட்ல சொல்றீங்களா? சைடுல பண்ணிடலாமா? நீங்க என்ன செய்யணும்? R1 ஃபுல்லா -2 ஆல மல்டி, R2 அதுக்கு முன்னாடி எழுதிக்கோ. முதல்ல R2 இருக்கு. R2 என்ன சொல்லுங்க? 2 5 3 0 1 0. R1 ஃபுல்லா -2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். -2 -4 -6 -2 0 0. ஆட் பண்ணிக்கோங்க. 0 1 -3 -2 1 0. இந்த நியூ என்ட்ரிஸ் இங்க கேரி பண்ணிக்கங்க. R1 ல 0 1 I'm sorry ma, we need to carry it in R3 R2 in fact. சொல்லுங்க. 0 1 -3 -2 0. Next I am going to make this entry to be 0. R3 அப்படியே கம்பேர் பண்ணுங்க. லெஸ் பண்ணாம 0 ஆயிடும்ல. R3 becomes R3 minus what? R1. These elementary operations must be written yourself. There is no rule for writing it. According to the situation, according to the thing that you got, you need to write that elementary transformation. என்ன பண்ணா 0 ஆகும். 1 ல 1 லெஸ் பண்ணா 0 ஆகும். அதான் பண்ணிருக்கேன். R3 minus R1. டைரக்டா சொல்லுவீங்களா? 1 minus 1 0 minus 2 8 minus 3 0 minus 1 0 minus 0 1 minus 0. Keep row 1 as such. Row 1 update ediko. 1 2 3 1 0 0. Put the bar. Okay students, the corner round பண்ணிக்கங்க எப்பவுமே. Next we should make this entry to be 0. இங்க -2 தான இருக்கு. இங்க மட்டும் +2 வந்துச்சுனா -2 + 2 ஆயிடும். 0 ஆயிடும். அப்ப இத எதால மல்டிப்ளை பண்ணனும்? 2 ஆல. 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நம்ம 2 வரும். அப்ப நல்ல क्वेश्चन கேட்டீங்க. அம்மா கவனிமா. இதுதான் பிரச்சனை. கவனிங்க. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? சார் -2 + 2 ஆட் பண்ணுங்க சார். ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை? 0 + 1 ஆயிடும். அங்க வந்துரும்ல. See, we should write the elementary transformation so that
the zero entries must not become non-zero entries. The previously drawn zero entries must not become non-zero. In such a manner, you should write elementary row operation. ஏற்கனவே ஜீரோ ஆனது சார், திரும்ப ஜீரோ பலதே பண்ணிட்டே இருக்குமா? அந்த நீங்க சொன்னது கரெக்ட் தான், அங்க ஜீரோ வரும், ஆனா அங்க ஜீரோ போயிடுமே. சோ அதை நீங்க பாக்கணும். ஏற்கனவே ஜீரோ அங்க ஜீரோ ஆகக்கூடாது, நான் ஜீரோ வரக்கூடாது. அப்ப இதை நீங்க எடுத்தா வராது பாருங்களேன். இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 தான் இருக்கும். 0 + 0 என்ன வரும்? 0 தான். அப்ப இதுதான் கரெக்ட் மூவா இருக்கும் நம்ம. அப்ப R3 becomes R3 plus 2 R2. கரெக்டா? ஓகே தாங்க இது. ரஃப் ஒர்க் பண்ணா போயிடுங்க, டவுட் இருந்துச்சுன்னா. R3 அப்படியே எழுதிக்கோ. வாட் இஸ் R3? 0 -2 5 -1 0 1. R2 ஃபுல்லா 2 ஆல பண்ணுங்க. 2 0 சார், 2 1 சார். ஆட் பண்ணுங்கம்மா. 0 0 2 1. அந்த ஆன்சர் கேரி பண்ணிக்கோ. R3 ல 0 0 -1 -5 2 1. Keep the remaining rows as such. No change in them. So 1 2 3 1 0 0 0 1 -3 1 0. Partition line போட்டுக்குங்க. கார்னர் ரவுண்ட் பண்ணிடு. Half of the job is done. பாதி வர்க் midway, பாதி வர்க் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இங்க 0 இங்க 0 இங்க 0 வரணும். ஃபர்ஸ்ட் இத 0 ஆக்க ட்ரை பண்ணலாமா? What we can do? இது ரெண்டையும் ஆட் பண்ணா கூட 0 வருது இல்ல? 3 - 3 ஆட் பண்றப்ப என்ன ஆகும்? 0 வருது. அப்படி இல்லைன்னா இன்னொரு சான்ஸ் கூட இருக்கு. இதோ இருக்குல்ல, இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணா -3 வரும். -3 + 3 ஆகும். either way you can do. அங்க ஒன்னும் அஃபெக்ட் ஆகல. சரி, என்ன எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. அட் a டைம்ல நீங்க ரெண்டுமே கூட 0 ஆக்கலாம் பாருங்களேன். நான் என்ன செய்யற பாருங்க. முதல்ல இத 0 ஆக்குறேன் நான். என்ன செய்ய போறேன்? R2 அது. R2 becomes R2 அப்படியே வச்சுக்கோ. -3 இருக்கு, இங்க +3 வேணும். அப்ப -3 R3 -3. ஆமா, இத -3 ஆல மல்டிப்ளை பண்ணா +3 ஆகும். 3 - 3 என்ன வரும்? அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் முதல்ல. வாங்க, R2 அப்படியே எழுதுமா. 0 1 R3 ஃபுல்லா -3 ஆல பண்ண 0 0 +3 ஆயிடும். -3 ஆல பண்றேன். +15 வெரி குட். ஆட் பண்ணிக்கோ. 0 1 0. ஓகேவா? அந்த என்ட்ரி கேரி பண்ணிக்கோ. R2 ல 0 1 0 13 -5 -3. கரெக்டா? Next let us focus on R1. R1 போலாம். இதையுமே கம்பேர் பண்ணுங்க. R1 அப்படியே இருக்கு, இங்க மைனஸும் இருக்குது. 3 ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க. 3 R3. ஓகே, சொல்லுமா. R1 சொல்லுங்க. 1 2 3 R3 ஃபுல்லா 3 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. 3 0 சார் 0 add them all. 1 2 0 -6 3. இந்த ஆன்சரை கேரி பண்ணிக்கோ. R1 ல we should carry them in R1. 1 2 0 keep R3 as such. 0 0 -1 -5 2 1. மார்ஜின் போட்டுக்கோ. as usual கார்னர் ரவுண்ட் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு இடம் மட்டும் 0 ஆகணும். இந்த 2 மட்டும் 0 ஆகணும். இங்க 2 இருக்குது, இது இங்க அப்படியே கம்பேர் பண்ணுங்க. -2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 - 2 ஆயிடும், 0 ஆயிடும். go for it.
R1, very good. R1 becomes R1 minus 2R. அவங்க R1 அப்படியே சொல்லுமா 1 0 minus 43 63. R2 must be multiplied by minus 2. 0 minus 0 minus 26. Good. 10 plus 6. Am I correct? Add them all. 1 0 0 minus 40 16 9. So take the entries here in R1. 1 0 0 minus 40 16 9. Remaining rows as such. 1 0 13 minus 5 minus 3 0 0 minus 1 minus 5 2 1. Bar போட்டுக்கோ கார்னர் ரவுண்ட் பண்ணிக்கோ. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுமா. கார்னர்ல +1 தான் இருக்கணும். இங்க மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. R3 becomes -1 into R3. ஆமா -1 into -1 ஆயிடும். +1 ஆயிடும். So 1 0 0 minus 40 16 9 0 1 0 13 minus 5 minus 3 -1 ஆல மல்டிப்ளை பண்ணா 1 5 minus 2 minus 1 பார் போட்டுங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்தாச்சுமா. ரைட்ல இருந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் லெஃப்ட்ல வந்தாச்சு. So record step is reached. So eventually A inverse. What is A inverse? minus 40 16 9 30 minus 5 minus 3 5 minus 2 minus. And this step concludes the problem. 5 mark question. இது வரைக்கும் இது கேட்கல இந்த மெத்தட் பப்ளிக்ல. Who knows? Next year they may ask. So இது கேட்போம் அது கேட்போம்னா படிக்காது. இந்த டெக்னிக் இன்வெர்ஸ் ரிலேட்டட் டெக்னிக் தான் இருக்கு. ஃபார்முலா டெக்னிக் that you know very well. அது நீங்க தனி சமம் போட்டுருக்கீங்க. ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்க. இன்வெர்ஷன் மெத்தட் ஆஃப் சால்விங் இருக்குல்ல அது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். இது அன்ஃபெமிலியர். நிறைய பேர் ட்ரை பண்ணி இருக்க மாட்டீங்க. சோ உங்களுக்கு கிளியர் பிக்சர் நான் சொல்லியிருக்கேன். A bar n ஆரம்பிங்க. எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்ணிட்டே வாங்க. எது வரைக்கும் அப்ளை பண்ணணும்? லெஃப்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வர வரைக்கும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் நானு. கார்னர் பத்தி கவலையே பண்ணாதீங்க. கார்னர் கீழே ஃபுல்லா 0 ஆகணும். கார்னருக்கு மேல 0 ஆகணும். அந்த 0 ஆகிறதுக்கு அந்த ரூல நீங்க தான் ஃப்ரேம் பண்ணணும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் ஃப்ரேம் பண்ணணும். ஒன்ஸ் நான் 0 அதாவது நான் கார்னர்ல 0 ஆகிட்டீங்கன்னா கார்னர் 1 ஆகிறது ரொம்ப ஈஸி. 1 ஆகிடுச்சுன்னா அப்படியே இருக்கு. 1 ஆகலன்னா அதை நம்மளால கெயின் பண்ண ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்த பிறகு பக்கத்துல இருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன தெரியும்? A box. Any doubts there? And the students you please understand இந்த இடைவெளியான ரோ ஆபரேட்டர்ஸ் அப்ளை பண்ணல இதுதான் ஃபிக்ஸ்ட் கிடையாது. யார் வேணா எப்படி என்ன ரோ ஆபரேட்டர் அப்ளை பண்ணலாமா? புரியுதா? நான் சில மூவ் பண்ண ரீடிங் டேஸ்ல போய் பண்ணிருப்பாங்க. சிலது பின்னாடி ஒரு சென்ட் பண்ணிருப்பாங்க. எப்படி ஒண்ணா பண்ணுங்க. நம்ம இன்டென்ஷன் தான் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும். Okay, take this. Wait. If you want to take this, take it. So complete idea about Gauss Jordan method of finding A inverse. Yes. Any doubt with this Gauss Jordan method? Okay, thank you.